ஹாய், இட்ஸ் மீ பக்ஸ். இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் சீரியஸாக போகுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசி பார்த்துருப்பீங்க. நிறைய அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வீடியோவாவது உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் என்ன, இது ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் யாரை பற்றினது அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியர். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கேருந்து ட்ரேடிங் பற்றி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாக கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த கம்பெனி மூலயமா நிறைய ட்ரேடிங் வந்து பண்ணார். அவருக்கு மல்டி மில்லியனர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அவரோட கிளைண்ட்ஸாக வந்து இருக்காங்க. அவர் நிறைய மேஜர் ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. லைக் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் பிட்காயின். அவர் வந்து பல வருஷமாக வந்து பிட்காயின் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியர். அவருக்கு வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அவருக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, 2019 ஒரு 14 வயசு பொண்ணு அவர் மேலே போய் ஒரு கேஸ் கொடுக்குறா. அதாவது இவர் என்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணார், என்னை ரேப் பண்ணார் அண்ட் பலவிதமான கொடுமைகளை வந்து நான் அனுபவித்தேன். அங்கே நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறா. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்த போலீஸ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஹியரிங்க்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இவரோட செல்லுலேயே வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. 2019 இந்த விஷயம் முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ ஏன் அது வந்து பப்ளிக்கில் இவ்வளோ பெரிய வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண வைக்குது, இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யூஎஸ்ஏ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இவர் பற்றின ஃபைல்ஸ், அதாவது இவரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வச்சுருந்த சிசிடிவிலேருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் அண்ட் இவங்க வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இவங்க நடத்தின பார்ட்டிஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் இவங்க நிறைய பேர் கூட வச்சுக்கிட்ட இமெயில் கான்வர்சேஷன்ஸ், மெயில்ஸ், மெசேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலே டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து டேட்டா செட் மாதிரி கிரியேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க.